செகண்ட் ஒன் டே நடந்து முடிஞ்சிருச்சு. இந்தியா கம்ஃபர்டபுளாக சீரியஸை வின் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. செகண்ட் ஒன் டே எப்படி போச்சுங்கிறத பார்க்கலாம். இன்னி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. செகண்ட் ஒன் டே இங்கிலாந்து டாஸை வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. ஃபிலிப் சால்ட்டும் பென் டக்கெட்டும் பொழந்து எடுத்துட்டாங்க. ரெண்டு பேரும் ஸ்டார்டிங்கு சூப்பராக ஆடினாங்க. அதை ஃபாலோ பண்ணி ஜோ ரூட்டும் சூப்பராக பேட்டிங் ஆடினார். ஹரி புரூக்கும் நல்லா பேட்டிங் ஆடினார். பின்னாடி ஜாஸ் பட்லர், லிவிங்ஸ்டனும் கேபிட்டலைஸ் பண்ணி சூப்பராக பேட்டிங் ஆடினாங்க. லிவிங்ஸ்டன் 641 அடித்தார். அதிகபட்சமாக யாரை பேட்டிங்கில் அடித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜோ ரூட்டு 69. ஒரு சாலிடான இன்னிங்ஸ் ஆடினார் ஜோ ரூட்டுங்க. அப்புறமேட்டு இந்தியாவுக்கு டெபியூட்டன் ஆனார் வருண் சக்கரவர்த்தி நல்லா தான் பவுலிங் விட்டாருங்க. ஓவராலாக இங்கிலாண்டில் டார்கெட் அடித்தது 50 ஓவர்ஸில் 304. இந்தியாவுக்கு டார்கெட் செட் பண்ணாங்க 305. இந்தியாவில் அதிகபட்சமாக விக்கெட் எடுத்தது ரவீந்திர ஜடேஜா 3 விக்கெட் எடுத்தார். ஜடேஜா ஒரு வேலிடாக இருப்பார் சாம்பியன் ட்ராஃபிக்குன்னு இப்போயே தெரியுதுங்க. 305ங்கிற டார்கெட்டில் இந்தியா செகண்ட் பேட்டிங் ஆடினாங்க. பேட்டிங் ஆடுறது ஹிட்மேனும் சுப்மன் கில்லும் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க. 100 ரன் பார்ட்னர்ஷிப் மேலே ரெண்டு பேரும் போட்டு நல்லா கொண்டு வந்துட்டாங்க. அதே சாலிடான ஃபவுண்டேஷனாக இருந்துச்சு. என்ன இடையில ஃப்ளட் லைட்லாம் ஆஃப் ஆனிச்சு. அந்த பிரச்சனை இல்லைன்னா இன்னும் நல்லா பேட்டிங் ஆடியிருப்பாங்க. இதே சூப்பராக பேட்டிங் தான். ஹிட்மேன் தான் பொழந்து எடுத்துட்டாரு. 119 ரன் அடித்தார். 90 பாலில் 119 ரன் அடிச்சிருக்காரு. சூப்பராக ஆடினார். 12 4 7 6 அடித்தார். சுப்மன் கில்லையும் பாராட்டி ஆடணும். அவர் நல்லா தான் ஆடினார். 60 ரன்ஸ் அடித்தார். 9 4 ஒரு 6. கேப்டன் வைஸ் கேப்டன் பாதி ரன் அடிச்சுட்டு போயிட்டாங்க. நல்ல பேட்டிங் ஆடினாங்க. என்ன ஒரு வருத்தம்னா விராட் கோலி தான் ஃபெயிலியர் ஆகிட்டார். விராட் கோலி மட்டும் கொஞ்சம் நல்லா விளாண்டுருந்தாருன்னா பரவாயில்ல. இது மாதிரி பெயின்லேருந்து வந்திருக்காரு. பரவாயில்ல, நெக்ஸ்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக அவர் ஆடுவார். ஸ்ரேயாஸ் ஐயரை பாராட்டி ஆகணும். ஸ்ரேயாஸ் ஐயரும் பொழந்து எடுத்துட்டாரு. 44 அடித்தாருங்க. சூப்பராக பேட்டிங் ஆனார். மார்க் வுட்டு ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஒரே பவுன்சராக பவுலிங் போட்டுட்டு இருந்தார். அந்த பவுன்சரையும் அவர் 6 அடிச்சு விட்டார். நல்ல ஷார்ட் பாலுக்கு வெயிட் பண்ணி சூப்பராக ஆடினாருங்க ஸ்ரேயாஸ் ஐயர். சூப்பர் பேட்டிங். அடுத்தது நம்பர் 5 அக்ஷர் பட்டேல். அவரும் ஒரு கேம் நல்லா ஆடிட்டார். அக்ஷர் பட்டேலும் சாலிடாக இருக்காருங்க 11ல். அக்ஷர் பட்டேலுக்கும் ரவீந்திர ஜடேஜாவுக்கும் ரொம்ப காம்படிஷன் ஹெவியாக இருக்கும் போல் சாம்பியன் ட்ராஃபியில். ரெண்டு பேருமே அக்ஷர் பட்டேல் பேட்டிங்கில் கலக்கிறாரு, ரவீந்திர ஜடேஜா பவுலிங்கில் கலக்கிறாரு. ஹெல்த்தி காம்படிஷனாக தான் இருக்குது இப்போ இந்தியன் டீமில். இதே ஒரு நல்ல காம்படிஷனாக தான் இருக்குது. ரெண்டு பேருமே 11ல் ஆடுவாங்க. அதுதான் கேஎல் ராகுல் தான் கீப்பர் ஸ்லாட்டு. ரிஷப் பந்துக்கு போகுமா இல்லை கேஎல் ராகுல்கிட்டே இருக்குமா என்னன்னு தெரில. நல்லா விளாண்டாருன்னா கேஎல் ராகுலுக்கும் ரிஷப் பந்துக்கும் போட்டி வந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஹார்திக் பாண்டியா போன மேட்ச் பொழந்து எடுத்தார். இந்த மேட்ச் கொஞ்சம் அதனால் ஒரு மேட்ச் ஃபெயிலியர் ஆனாலும் ஹார்திக் பாண்டியாலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஓவராலாக இந்தியா நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸு. சூப்பராக பேட்டிங் ஆனாங்க. ஈஸியாக கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்டாங்க. அடுத்தது ஹிட்மேனை பற்றி பேசியே ஆகணுங்க. ஹிட்மேன் 32வது ஒன் டே 100 அடிச்சிருக்காரு. இதெல்லாம் பெரிய விஷயம். ஃபஸ்ட் ரிக்கி பாண்டிங் சாதனையை முறியடித்து 32வது ஒன் டே அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு டாப் லிஸ்ட்டு 100 லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 பேருமே இந்தியன்ஸ் தான். விராட் கோலி 50 இருக்கார். சச்சின் டெண்டுல்கர் 49. தேர்டு ரோஹித் சர்மா. ஹிட்மேன் 32 ஹண்ட்ரட்ஸோட பெருசாக இருக்கார். இது பெரிய சாதனை. இந்த ரெக்கார்டை யாராலையும் அடிக்க முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற 3மே இந்தியன்ஸு. 32 அடிக்கிற ஃபவுண்டேஷன் கிடச்சுன்னா பெரிய கஷ்டம். ரிக்கி பாண்டிங்கோட சாதனையை பிரேக் பண்ணி வச்சுருக்காரு நம்ம ஹிட்மேனு. கண்டிப்பாக இது பெரிய விஷயம். அவர்கிட்ட சாம்பியன் ட்ராஃபியில் இன்னும் செஞ்சுரினா எதிர்பார்க்கலாம். நல்லா விளாண்டாருன்னா இன்னும் 3 கூட எதிர்பார்க்கலாம். எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். ஓவராலாக இந்தியாவோட டீம் எஃபர்ட் சூப்பராக இருக்குது. அடுத்த மேட்ச் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் விளாட்றாங்க. அதுவும் பேட்டிங் ட்ராக் தான் ஃபுல்லாக. அதுக்குன்னு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போதைக்கு இந்தியா சீரியஸை வின் பண்ணி கம்ஃபர்டபுளாக இருக்காங்க.